அந்த எப்ரோன் அந்த பின்னால அந்த உங்க பின்னால. ஆமென். இந்த ஊழியனை உருவாக்குவது பெரிய பங்கு பாஸ்டர் கெர்ஷோன் கிட்ட இருந்ததுன்னா, அல்லேலூயா. இந்த இந்த ஒத்த வாக்கிய வேதாகம புஸ்தகத்தை அவர் கருத்தில் கொடுக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். என் மேல எந்த வழக்கு இருந்தாலும் அத்தனை நல்லா இருக்கும்போதா என்னை விட்டு போனாரு. குழப்பங்கள் நிறைய இருக்கும்போது என்னை விட்டு போயிட்டு. தேங்க்யூ பாஸ்டர். இன் யுவர் டைம் நீங்க நிறைய பேரை உருவாக்க போறீங்க பாஸ்டர். ஆமா, ரைட். இதெல்லாம் ஒரு தாடியின் கணக்கு உங்களுக்கு. ரைட். இந்த ஊழியத்துக்கு என் மருமகனை நல்லா சம்பாதிக்கிறவர் சொல்லுங்களேன். தைரியமா கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க மாமனார் சொல்றாரு. அவங்க மாமனார் நடந்து வரும்போது கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கப்பா நான் பைபிள் காலேஜ் படிக்க போன பிற்பாடு என்னை 3 வருஷத்துல ஒரு நாளும் வந்து பார்க்கல. அதே மாதிரி நான் பாஸ்டர் ஆன பிற்பாடு பல வருஷம் என்னை பார்க்கல. என்னன்னா இது பழகி தெரியலன்னு. ஆனால் நீங்கள் நல்லா சம்பாதிக்கக்கூடியவரை உங்கள் பொண்ணுக்கு ஊழியம் செய்யணும்னு ஒத்துக்கிறீங்கல்ல, அதனால் இந்த நினைவு பரிசு உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். டேவிட் உங்கள் அப்பா வந்திருக்காரா? டேவிட் உங்கள் அப்பா வந்திருக்காரா? உங்கள் மகனை ஊழியக்காரனா வாங்க. அவர் நடந்து வரும்போது டேவிட் அப்பா நினைவு பரிசு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வந்துருங்க 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 வந்துருங்க. அப்பா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. ஸ்தோத்திரம். 2 வாழ்த்து செய்தி சொல்ல போறவங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அது திறக்கணும். இப்போ அது திறந்த உடனே வாழ்த்து செய்தி சொல்ல போறாங்க. வாங்க ஊழியக்காரங்க எழும்பி நின்று. டேவிட்டே இதை பார்க்கல. டேவிட் என்கிற சுவிசேஷகர் தோங்குற ஊழியத்தின் பெயர் தி ராக் ஆஃப் இஸ்ரேல் மினிஸ்ட்ரிஸ். ஆமென். இதை எப்படி டிசைன் பண்ணிருக்கேன் நானே பார்க்கல. அதை பிரிங்க வாங்க பாஸ்டர். கெட்சோனும் வாங்க 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 பிரிங்க பிரிங்க. யாராவது பிரிங்க. ஜீசஸ் லஷகர பதுர மர மர ஜீசஸ் லேதா மர 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 மர. எழுந்து நின்று உங்க வலது கையை உயர்த்தி டேவிட் முன்னால வந்து நிக்க. மூத்தவர் மேத்யூ ஐயா அவருக்கு பொன்னாட போர்த்த. அப்படி வாங்க. அவர் பிரேம்குமார் ஐயாவும் வாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதை போத்துங்க அவருக்கு. ஐயா வந்துருவார். லாகா மாரா காலா மாரா மாரா. அவர் 2 பேரும் வர்றாங்க. பத்தி விடுங்க. டேவிட் என்கிற இந்த சுவிசேஷகர் 10,000ங்களை ஒப்புரவாக்க புறப்படுற நாள் துவங்குகிறது. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். லாகா மாரா 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 மாரா. 2 பேரும் போத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2 பேருக்கும் 90 வயசு. லாகா பாரா 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 பாரா. 1000 மடங்கு
மடங்கு ஆசீர்வதிக்கும் தேவன் நீர். 1000 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும் தேவன் நீர். ஐயா கையில் அதை வாங்கி எழுந்து நின்று ஒரு ஜெபம் பண்ணுவோமா? எழுந்து நின்று ராக் ஆஃப் இஸ்ரேல் என்கிற இந்த ஊழியம் அரியலூர்லிருந்து தேசமெல்லாம் போக, தமிழ்நாடு முழுக்க போக, திராணியம் வல்லமுள்ள ஒருவன் ஆண்டவரத்தில் இருக்கிறான். திராணியம் வல்லமுள்ள ஒருவன் ஆண்டவரத்தில் இருக்கிறான். ஏசாயா 22 நிறைவேற ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆமென். பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட் ஐயா கையில் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவர் தான் அவரை பைபிள் காலேஜில் சேர்த்து நல்ல அவங்களுக்கு டீச் பண்ணி அவங்கள வசனத்தில் நிற்க வச்சாங்க. அவங்க கொஞ்ச நேரம் இந்த பிரதிஷ்டைக்குள்ளாக நடத்த போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அருமையான சன் டேவிட் அவங்க அந்த கூடுகை அந்த கூட்டம் தொடக்கிறதுக்கு முன்னாடி வந்தார். அவங்க 2 ஷால் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நீங்கள் ஐயாவை கௌரவிக்கும்படி கட்டாயமாக போடணும், அக்காவை கௌரவிக்கும்படி கட்டாயமாக போடணும்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தோம். இப்போ எல்லாருக்கும் அவங்க கனப்படுத்திட்டாங்க. அவங்கள கனப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கிறாரு. இப்போ அந்த சால்வையை அருமையான ஐயா ஏற்றுக்கொள்ளணும்னு அன்போடு கேட்டுக்கொடுக்குறோம். அக்கா ஏற்றுக்கொள்ளணும்னு அன்போடு கேட்டுக்கொடுக்குறோம். நம்ம அந்த சால்வையை போடும்போது நம்ம எல்லாருமே கைகளை தட்ட போகிறோம். பாஸ்டர் கிங்ஸ்லி ஐயா அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும். அண்ணன் பின்னாடி உட்காந்துருக்குறாங்க. பிரேம்குமார் அண்ணன் நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த சால்வையை ஐயாவுக்கு போட்டுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் நீங்கள் வாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு சால்வையை அருமையான ஐயாவுக்கு போட போகிறோம். பாஸ்டம்மா ஜபக்கனி, அருமையான கிரேசி, பாஸ்டர் கிங்ஸ்லி ஐயா அவங்க மிஸ்ஸஸ், இவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அருமையான அக்காவுக்கு அந்த சால்வையை போடணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொடுக்குறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. தொடர்ந்து அருமையான பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட் ஐயா நடத்துவார். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஒரு விசை இழுத்து செல்லும் அன்பின் ஆழங்களில் உந்தன் அரவணைப்பிலே இழுத்து செல்லும் அன்பின் ஆழங்களில் உந்தன் பிரசன்னத்தில் அதிகமாய் அதிகம் அதிகமாய் இழுத்து செல்லும் அன்பின் ஆழங்களில் அதிகமாய் அதிகம் அதிகமாய் இழுத்து செல்லும் உந்தன் பிரசன்னத்தில் இழுத்து செல்லும் அன்பின் ஆழங்களில் உந்தன் அரவணைப்பிலே இழுத்து செல்லும் அன்பின் ஆழங்களில்
பிரசன்னத்தில் அதிகமாய், என்னோட கூட சேர்ந்து இன்னும் அதிகமாய் இழுத்து செல்லும் அன்பின் ஆழங்களில். ஓ அதிகமாய், இன்னும் அதிகமாய் இழுத்து செல்லும் நன் பிரசன்னத்தில் அதிகமாய், அதிகமாய், அதிகம் அதிகமாய் இழுத்து செல்லும் நன் ஓ அதிகமாய், இன்னும் அதிகமாய் இழுத்து செல்லும் அன்பின் ஆழங்களில். தகப்பனே, உடைய மகனை இன்னும் அதிக ஆழங்களிலே, அன்பின் ஆழங்களிலே, பிரசன்னத்தின் ஆழங்களிலே நீங்க கொண்டு செல்லணுமே. நன்றி அப்பா. உங்க கிருபையின் கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தம்பி டேவிட் ஆட்டோ டிரைவராக தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். ஒரு நாள் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர், இந்த தம்பி ஒரு பிலீவரு, ஏதாவது ஆட்டோ வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து பைபிள் காலேஜ் படிக்கணும்னாரு. பைபிள் காலேஜ் படிக்கணுமா? சரி, பாஸ்டர்ஸ்க்கெலாம் நடக்குது, அதனால் அதில் மந்த்லி ஒன்ஸு நீங்கள் வந்து, அப்போ வந்து ஐடிஐயில் ராம்கோ பஸ் ஓட்டிகிட்டு இருந்தார், ப்ரொமோஷன் என்னது, ஆமாம். அப்போது கிளாஸ்க்கு வந்துடுவார். கரெக்டாக 4 மணி வரைக்கும் இருப்பார். 4 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவார். அப்படி பழக்கம். ரொம்ப ரேரான சில காலங்கள், சில நேரங்களில் தெய்வ சமூகத்தில் அவருக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. நான் இங்கே ஐயா கையில் அவர் ப்ளைனாக கொடுத்த உடனே சொன்னேன் ஜெயபால்கிட்ட, ஐயா என்ன பண்ணுவார்னு நமக்கு தெரியாது, அதனால் நம்ம பிளான் படி என்ன செய்யாது, போகாது. அவர் பெரியவர், அவர் வேறு பிளானில் ஏதாவது வச்சுருப்பார் எங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ணன் சொல்லும் போதே சொன்னேன், எனக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது. சில எனக்கு இருதயத்தில் ஆண்டவர் கடந்த நாட்களில் பேசின ஒரே ஒரு காரியத்தை, ஊழியத்தில் அறிமுகத்தில் இருக்கிற என்ட்ரன்ஸில் ஓப்பனிங்கில் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லா இருக்கணும். ஆமென். ஆடம்பரமான முடிவுக்கு ஆள் இல்லாத, சத்தம் இல்லாத முடிவுகள் வந்ததும் உண்டு. ஆர்ப்பாட்டம் இல்லாத துவக்கங்களுக்கு ஆடம்பரமான முடிவுகள் வந்ததும் உண்டு. அதனால் ஒரு 4-5 விஷயத்தை மனசில் பதிக்க விரும்புகிறேன். எனக்கு தாவீதுக்கு 38 பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். அதில் ஒரு லிஸ்ட் இருக்குது. நான் ஒரு வசனத்தை 2 சாமுவேல் 23:15 வாசிக்க விரும்புகிறேன். இல்லை, 2 சாமுவேல் 23:15. தாவீது வாசிங்க. ம் 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 என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார்? இன்றைக்கு தாவீதின் மைந்தனாகிய இயேசுவுக்கு அடையாளமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவுக்கு இன்னைக்கு பராக்கிரமசாலிகள் தேவை. அவர் கோரின தண்ணீரை கொண்டு வருகிற நபர்கள் தேவை. தாவீதோடு அன்னைக்கு ஒரு 600 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க, அல்லது அதுக்கு மேலே 1000-5000 பேர் கூட என்ன இருந்திருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, அவன் சொல்கிறான், என் தாகத்திற்கு தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார்? இப்போ கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி குடித்து பார்த்துட்டு, நம்ம சர்ச்சு தண்ணி பயங்கர டேஸ்ட்டாக இருக்குமா, எங்கள் வீட்டு தண்ணி டேஸ்ட்டு போயிடுச்சு சர்ச்சில் தண்ணி குடிச்சு. அதனால் சர்ச்சிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். வீட்லேயும் ஃபில்டர்லாம் இருக்குது, அந்த தண்ணி நல்லா இல்லை நாக்குக்கு.
இந்த மாதிரி பெத்லஹேம்லே வாழ்ந்தவன் யார்? தாவீது. இப்போ அதுல்லாம் கெபியில் இருக்கிறான். அதுல்லாம் கெபியில் இருக்கும்போது தண்ணி தாகம், அங்கே நல்ல தண்ணி கிடையாது. இப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறான், பராக்கிரமசாலிகள்லாம் வந்தவொடனே என் தாகத்துக்கு தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார்? இன்றைக்கு ஆண்டவருடைய தாகம். இன்றைக்கி அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள், சபை முழுவதும் விசுவாசிகள் உண்டு. ஆனால் தாகத்துக்கு தண்ணீர் கொண்டு வருகிற விசுவாசிகள் தான் இன்றைக்கி ஆண்டவருக்கு தேவை. அவர்கள் தான் அவரை பர்சனலாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். நாட் ஆல் த 100 people who gather here, but the one person who stands for God. எல்லா சபைக்குள்ளே இருக்கிற 100 பேர் தாகத்தை தீர்க்கிறவர்கள் அல்ல. ஆனால் சபைக்குள்ளிருந்து அவுட்ஸ்டாண்டிங்காக ஒரு நபர் ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிற நபராக கர்த்தர் உன்னை இன்றைக்கு பலப்படுத்துவாராக. வேறு ஆசையே இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் பெனாயான்னு ஒருத்தரை குறித்து அதுக்கப்புறம் வரும். அவனை குறித்து பைபிளில் சொல்லியிருக்கு, தாவீது ஒரு சிங்கம் ஒரு கரடி, இவன் 3 சிங்கத்தை காலி பண்ணவன். அதுவும் எங்கேயே போய், கெபிக்குள்ளேயே போய் எகிப்தியனை போய் வம்பிழுத்து என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறான், கொண்டுட்டு வந்திருக்கிறான். ஆனால் அவன் எல்லா சாதனையும் செஞ்சு முடித்த பிறகு கீழே அவனை குறித்து ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெனாயாவுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று. அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 30 பேர்களிலும் மேன்மை உள்ளவன், ஆனாலும் அந்த முந்தின 3 பேர்களும் அவன் சமமானவன் அல்ல. அந்த முந்தின 3 பேர்களுக்கு இவன் யார் கிடையாது, சமமானவன் அல்ல. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் முதல்ல சொல்கிறேன், தேவன் கோருகிற தண்ணீர், வாட் காட் டிமாண்ட்ஸ் ஃப்ரம் யூ. கர்த்தர் உங்களிடத்தில் என்ன கேட்கிறார் என்பதை கேட்காமல் நாம் சாதாரணமாக வாழ்ந்தோன்னா, வாட் காட் ரெக்வயர்ஸ் ஃப்ரம் மீ, என்னிடத்திலிருந்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறார். அவருக்கு இவன் நீ செய் நான் செய்யலாம் சொல்ல மாட்டார். சில நேரம் சில பேர் கர்த்தர் என்கிட்ட பேசட்டும்னுவாங்க. கர்த்தரே பேசணும் அப்படின்னா உலகத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் பேச மாட்டார். சில பேர் கேட்பாங்க, கர்த்தர் பேசினாரா பிரதர்? ஏன் கர்த்தர் பேசினார் தான் செய்வீங்களா ஊழியம்? சொல்லலையா? உலகமெங்கும் புறப்பட்டு போய் நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள்னு சொல்லியா? அது ஒரு பொதுவான அழைப்பு, எல்லா விசுவாசிகளுக்கும் உள்ள அழைப்பு. ஆமென், அல்லேலூயா. இந்த சுவிசேஷ அழைப்பு என்பது ஒரு தனிப்பட்ட நபருக்குரிய பெக்யூலியரான ஸ்பெஷலான காலிங்கெல்லாம் கிடையாது. இட் இஸ் அன் யூனிவர்சல் கால். ஆமென். நான் விரும்புகிற தண்ணீரை கொண்டு வருகிறவன் யார்? சுற்றி இருக்கிற எல்லார்ட்டையும் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் நீ போன்லாம் ஏசாயிட்ட சொல்லலை ஆண்டவர். நான் யாரை அனுப்புவேன்னு எனக்கு தெரில அப்படின்னாரு. நான் போகிறேன் ஆண்டவரை. நான் சரி போயிட்டு வா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஆள், அவ்வளோதான். ஆமென். இந்த இடத்துலேருந்து கடந்த 35 ஆண்டுகளாக இந்த இடத்துல ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு, அரியலூரில் இந்த ஓப்பன் டோர் சர்ச் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருடம் 40வது ஆண்டு. 1984 எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எங்களுடைய வீட்டில் ஒரு மாதம் சர்ச் நடந்துச்சு தனியாக. இந்த 40 ஆண்டுகளில் இந்த ஊழியத்தின் மூலமாய் ஊழியத்திற்கு எழும்பினவர்கள் அநேகர். ஆமென், அல்லேலூயா. அதை தொடர்ந்து இந்த ஊழிய பணியில் வருகிற நீங்கள் கர்த்தர் கோருகிற தண்ணீரை கொடுக்கிற நபராய். ரெண்டாவது, நோ பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் அட்டாச்ட். நீங்கள் என்ன தான் பெனாயா மாதிரி 3 சிங்கத்தை கொன்னாலும் தாவீது தான் அங்கே யார்? ராஜா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? நீங்கள் போய் பெரிய எகிப்தியனை வெட்டிட்டு வந்தாலும் யாராவது ஒருத்தன் பெனாயாவை பற்றி என்னைக்காவது பேசினாதான் பெனாயாவே யாருன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்க பாதி பேருக்கு அப்படி ஒருத்தன் இருந்தானா, எகிப்தியனை கொண்டானா அப்படின்னு இப்போ பாதி பேர் முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க, பெனாயானா யாருன்னு. இவர் என்னமோ கதை விடுறா இருப்பார். தாவீது தானே கோலியாத்தை அடிச்சான். தாவீது தான். பெனாயா தான். ஆனால் அந்த பெனாயாவுக்கும் மேலே ஒரு 3 பேர் இருந்தாங்க. யாருன்னா, அந்த 3 பேருக்கு இவன் சமமானவன் அல்ல. ஏன் அந்த 3 பேர் ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த 3 பேர் தான் தாவீது கோரின தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தவர்கள். அல்லேலூயா. தங்கள் உயிரை, அந்த வசனம் சொல்லுகிறது, தங்கள் உயிரையும் நினைக்காமல் போய், தங்கள் உயிரை பணயம் வைத்து போய். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்தாச்சு, இனிமேட்டுக்கு எல்லாம் சரியாக போயிடும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் நினச்சா வாழ்க்கையில் ஒரு நாளும் பிரச்சனை என்ன செய்யாது. கடன்லாம் போயிடும்லாம் நினைக்கலாம் கூடாது.
ஊழியத்துக்கு வந்தவொடனே கர்த்தர் எனக்கு அந்த அற்புதம் செஞ்சார், இந்த அற்புதம் செஞ்சார்லாம் சொல்கிறதுக்கெலாம் என்ன செய்யாது, வருடங்கள் ஆகலாம். ஒரே நாளில் நடந்துச்சுன்னா சந்தோஷம் தான், நடக்கலைன்னா கேட்கக்கூடாது. உயிரை கொடுக்கறதுக்கு தான் ஊழியம். சும்மா கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். சில பேர் வந்து கேட்பான், ஊழியத்துக்கு போயிட்டால் நல்லா இருக்கியா, ரொம்ப கஷ்டப்படுற போல் இருக்கு. கஷ்டப்படுறது தான் வந்தது அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? சாதிக்கிறதுக்காக வந்தோம், சோதனையை சகிக்க வந்தோம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் ஆசீர்வதிப்பார். அது வரைக்கும் நம்ம காத்திருந்து பலனடைய அவர் கோரின தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து வருவது தான் எனக்கு நோக்கம். அவன் குடிக்கிறான், கீழே ஊற்றுறான், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் தாவீது கேட்டால் நான் கொண்டு வந்துடுவேன். கர்த்தர் சொன்னால் நான் செய்வேன். அல்லேலூயா. அதில் நான் ஜெயிக்கலை, அவர் திருப்தி ஆகிறாரு, இல்லை அதை வேற யாருக்கோ கொடுத்துட்டாரு, அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தர் சொன்ன ஊழியத்தை நான் செய்வேன், உயிரை பணையம் வச்சு செய்வேன். மூன்றாவது அவன் என்ன செஞ்சான்? 23:8 நம்ம வாசிக்கிறோம், இவன் 800 பேரை ஒன்றாக வெட்டி போட்ட அதினே. இந்த ஊர் அவன் பேரும் ஒன்றும் வாயிலேயே வர மாட்டேங்குது. பாருங்களேன், அவன் ஊரே தெரிலிங்க. ஆனால் தாவீது எழுதி வச்சுருக்கான் தீர்க்கதரிசி. 3 பெனாயா பேர்லாம் நல்லா வாயில் வருது, ஆனால் இவன் ஊர் பேர் கூட வாயில் வர மாட்டேங்குது. அவங்க தான் ஆனால் ஸ்பெஷலாக நம்பர் 1 அவன் தான். அவன் இந்த நம்பர் 1ஓட பேரே உங்களுக்கு மனப்பாடமாகாது, ஆனால் பைபிள் சொல்லியிருக்கு அவன் தான் நம்பர் 1. அல்லேலூயா. ஏன் நம்பர் 1 தெரியுமா? ஜனங்களுக்காக திறப்பில் நின்றவன். ஜனங்களுக்காக நீங்கள் திறப்பில்னா உங்கள் பர்சனல் அச்சீவ்மெண்ட்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். நான் 1000 பாட்டு எழுதிக்கிறேன், ஆண்டவர் அதெல்லாம் சாதனைன்னு பார்க்கணும். நீ ஜனங்களுக்காக என்ன செஞ்சேன்னு கேட்பார். பெனாயா 3 சிங்கம் கொள்ளதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் சொல்லுவார், எத்தனை ஆத்துமா ஆதாயம் பண்ணியிருக்கேன்னு கேட்பார். எத்தனை பேர் சபையில் இருக்காங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன், எத்தனை பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்தேன், எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தேன், எத்தனை பேர் உற்சாகப்பட்டாங்க, எத்தனை பேர் பலப்பட்டாங்க, எத்தனை பேர் கட்டப்பட்டாங்க, எத்தனை பேர் உருவாக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. 2வது ஆளை பாருங்கள், 23:9 2 சாமுவேல் 23:9 தாவீதோடு இருந்த பெலிஸ்தர்களை சபித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான். தாவீது ஒருத்தனை திட்டணும்னா யாரும் சேர்ந்து திட்டுவா? எப்படி சொல்லுங்க? தாவீது திட்டணும்னா, தாவீது சபிச்சானா? நீங்கள்லாம் தாவீதை சபித்த கோலியாத்து தெரியும் உங்களுக்கு, தாவீது சபித்த ஆட்களை தெரியுமா? தாவீது ஒருத்தனை சபிச்சானா, தாவீதோடு இருந்த பெலிஸ்தர்களை சபித்த, தாவீதோடு இருந்து பெலிஸ்தர்களை சபித்த 3 பராக்கிரமசாலிகளில் இவனும் ஒருவன். அல்லேலூயா. தாவீதோடு இருக்கணும், எப்போ பார்த்தாலும் ஆண்டவரோடு இருக்கணும். அவர் சபிக்க சொன்னால் சபிக்கணும், ஆசீர்வதிக்க சொன்னால் ஆசீர்வதிக்கணும். சும்மா சோப்புலாம் என்ன செய்யக்கூடாது போட்டுக்கிட்டு அப்படியே இந்த ஊழியத்துக்கு வந்துட்டோம், சோப்பு போட்டால் தான் ஏதாவது வருமானம் கிடைக்கும், ஏதாவது அப்படியே. இப்போல்லாம் இந்த யூடியூப் வந்ததுலேருந்து இந்த யூடியூப்பில் எவ்வளோ சோப்பு போடலான்னு தான் பார்க்குறாங்க. யூடியூப்பில் எவ்வளோ சோப்பு போடலாம், யூடியூப்பில் என்ன பேசுனா ஜனங்களுக்கு பிடிக்கும், எப்படி ஜனங்களுக்கு அப்படியே ஜனங்களை கவர் பண்ணுற மாதிரி என்ன பேசலாம். இந்த சோப் பிஸ்னஸ்லாம் நமக்கு சபைக்குள்ளே ஊழியத்தில் எது வரக்கூடாது. ஆமாம், என் ஸ்டூடெண்ட்டுன்னு அப்புறம் என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் சோப் போட்டுட்டு வந்து என் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது. வெட்டு 1. தாவீது சபிக்க சொன்னால் என்னது தான்? சாபந்தான். தாவீது ஆசீர்வதிக்க சொன்னால் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் சொல்லணும், அவர் என்ன பேசுகிறாரோ அதை மட்டும் பேசணும். இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா 1000 ரூபா கிடைக்குன்றதுக்காகலாம் என்ன செய்யக்கூடாது, பேச்சே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் 23:10 தன்னுடைய கை பட்டயத்தோட ஒட்டி கொள்ளும் வரை பெலிஸ்தரை என்ன செய்தானா? இவன் எழுந்து. அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, பெலிஸ்தர் திடீர்னு உள்ளே வந்துட்டாங்க. அந்த வயலில் தாவீது ஒரு பக்கம் நிற்கிறான், இவன் ஒரு பக்கம் நிற்கிறான், 2 பேர் தான். தாவீது ஜனங்களை எல்லாம் அப்படி இப்படி தள்ள இவன் ஒரு ஆள் நடுவில் நின்னானா. எப்படி நின்னானா? நீங்கள் நாளாகம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் தாவீது இருந்தான் இருக்கு, ஆனால் தாவீது வெட்டினது பேர் வரல. அந்த ஃபீல்டில் யார் வெட்டினது தான் வருது. இவன் கையோடு என்ன செஞ்சுதான், வாள் ஒட்டிச்சான். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரிய ரட்சிப்பை அவன் மூலமாய் ஜனங்களுக்கு கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார். ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்குற ஊழியம்தான் கர்த்தர் விரும்புகிற ஊழியம். அதனால் ஜனங்கள் விடுதலையாகணும், ஜனங்களுக்காக வேலை செய்யணும், உயிரை கொடுத்து என்ன செய்யணும், வேலை செய்யணும். அந்த 11ஆம் வசனம், அவனுக்கு பின் சென்றார்கள். 11ஆம் வசனம், இவனுக்கு 3வது சம்மா என்ன செஞ்சானா, ஏராளமாக கூடி
சிறு பயிர் நிறைந்த வயல் இடத்துல பெலிஸ்தர் ஏறாம கூடி மக்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவில் நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை கொன்று போட்டு அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 பேருமே யாருக்காக செஞ்சாங்கன்னா, முதல்ல 800 பேரை வெட்டினான், ஒருத்தன் கையை ஒட்டிக்கிட்ட அளவுக்கு வெட்டினான், ஒருத்தன் நடுவில் நின்றுக்கிட்டு வெட்டினா. இந்த 3 பேரும் ஜனங்களுக்காக தங்கள் உயிரை பணயம் வைத்தார்கள். கர்த்தர் தாவீது அந்த 3 பேரை தான் நம்பர் 1ல் வச்சுருந்தான். ஆமென். யார் நம்பர் 1? யார் நம்பர் 1? ஜனங்களுக்காக தேவன் பக்கம் நிற்கிறவர்கள், ஜனங்களை காப்பாற்ற நிற்கிறவர்கள், திறப்பில் நிற்கிறவர்கள். ஆமென், அல்லேலூயா. அதனால் பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் நாட் என்டர்டைன்ட் இன் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தில் தனிப்பட்ட சாதனைகள் புகழப்படுவதில்லை. கர்த்தர் ஜனங்களுக்காகவும் தன்னோடும் இருக்கிறவர்களை பார்க்கிறார். அந்த வசனத்தில் தாவீதோடு இருந்தவன், தாவீது கோரின தண்ணீரை கொண்டு வந்தவன், ஜனங்களுக்காக நின்ற அந்த 2 தான் கேரக்டரே. அதனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இவங்களை நம்ம ப்ளஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? தேவ சமூகத்தில் நிற்க போகிறோம். எழும்பி நின்று தேவ சமூகத்தில் தங்கச்சி தம்பி 2 பேரும் முன்பாக வாருங்கள். 2 பேரும் ஒரே சரீரம்னு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒரே அழைப்புன்னு விசுவாசிக்கிறீங்களா 2 பேருக்கும்? அப்போ முன்னாடி வாங்க 2 பேரும். பிரைஸ் தி லார்ட். இப்படி திரும்பி எங்களை பாருங்கள், எங்களை பாருங்கள். இப்படி எங்களை பார்த்த மாதிரி நடுவில் நில்லுங்க. ரைட். அப்படி இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து இன்றைக்கி பிரதிஷ்டை செய்ய போகிறோம். அன்பு பிள்ளைகளை, ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து முழங்கால் போடுங்க. அப்படியே முன்னாடி கொஞ்சம் பின்னாடி தள்ளி முழங்கால் போடுங்க. தேவதாசர்கள், பெரிய ஊழியர்கள் எல்லாம், வயதானவர்கள் எல்லாம் தரையில் கை வச்சு ஜெபிக்க போகிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இழுத்து கொள்ளும் அன்பின் ஆழங்களில் உன்னும் அன்பின் ஆழங்களில் உந்தன் பிரசன்னத்தில் அதிகமாய் அதிகம் அதிகமாய் இழுத்து செல்லும் உந்தன் பிரசன்னத்தில். ஓஹோ, அதிகமாய் அதிகம் அதிகமாய் இழுத்து செல்லும் பிரசன்னத்தில். அதிகமாய் அதிகம் அதிகமாய் இழுத்து செல்லும் பிரசன்னத்தில். ஓ, அதிகமாய் அதிகம் அதிகமாய் இழுத்து செல்லும் பிரசன்னத்தில். நாங்கள் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து உனக்கு கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனமில்லாமல் சேவித்தினுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. தேங்க்யூ டாடி. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen. Sotram, sotram, sotram. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் ஒரு 4 வசனங்களை படிச்சிருவோம். யாராவது படிச்சிருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1லேருந்து
ஒரு 7 வரை வசனம் படித்தேன். ஹல்லேலூயா. ஆதலால் என் குமாரனே, ஆமென். நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படு. ஆமென். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. ஆமென். நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் ஆமென். அனுபவி. ஆமென். தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஆமென். ஏற்றவனாய் இருக்கும்படி உழைப்பு கெடுத்து ஆமென். அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். ஆமென். வேறு ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் ஆமென். முடி சுட்டக்கூடான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் நீ பங்கடைய வேண்டும். ஆமென். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக் கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். ஆமென். 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 Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah. Hallelujah. ஓரா பஷபரிக்க பலபல. ஓரா பலபஷபரியுல பக்கபலபல. கர்த்தாவே உம்முடைய வல்லமை இப்பொழுதே கர்த்தாவே மகன் மேலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய அபிஷேக வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. இப்பொழுதே கர்த்தாவே அந்த மகனமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிரும் அழைத்திருந்த அழைப்பை ஆத்து கர்த்தாவே ஒரு கடைசி வரை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அதுக்கு ஒரு துணையா இது மகளை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இருவர் ஒருமனப்பட்டு கர்த்தாவே இந்த ஊழியத்தை கர்த்தாவே வல்லமையாய் பண்ண கர்த்தர் உதவி செய்வராக. அதற்கான அபிஷேகம் இப்பொழுதே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகம் இறங்கட்டு இயேசுவி நாமத்தில். அபிஷேகம் இறங்கட்டு இயேசுவி நாமத்தில். ஒரு பலஷபரிக்க பலபல. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. Hallelujah. Praise the Lord Jesus. Hallelujah. வந்திருக்கிறவங்க யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கும் தன் வாழ்க்கையை சேவகம் எழுதி கொண்ட அன்பான தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் பணி என்பது சாகருக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதாகம கல்லூரியில் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு பாட்டு பாடி தான் அனுப்புவாங்க. இப்போ நாங்கள் கடந்து போகிறோம், நம்ம எல்லோரும் அங்கே சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை பாடி அனுப்பிச்சி விட்ருவாங்க. எனக்கு வேல்யூம் குறைக்கணுண்ணே, ஏன் சத்தம் அன்பு தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேவன் அழைத்த அழைப்பில் நீங்கள் உறுதியாய் ஓடும்படிக்கு உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி எங்கள் உத்தரவாதத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, அண்ணா நீங்கள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் போட்டிருந்தாங்க. சொல்ல வேண்டியது எல்லாமே ஐயா பேசிட்டாங்க, ஜிம்மி பேசிட்டாப்புல. ஆகிலும் கர்த்தர் தந்த வேதத்திலிருந்து ஒரு 3 வார்த்தையை நான் சுருக்கமாய் ஒரு 3 வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் வச்சுக்கிடுங்க. அந்த 3 வார்த்தை உங்கள் உள்ளத்தில் வைத்து நீங்கள் தொடர்ந்து பயணிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்களா? பிள்ளைங்க இருக்கிறாங்களா? நான் பேசுறது புரியுதாக்கா? ஜெபாக்கா, நான் பேசுறது புரியுதா? அதிருது, ஏன்னா எனக்கு குறைக்கணுண்ணே. எனக்கு இந்த சத்தம் கம்மியாக இருக்கணும், என் சத்தம் அதிகமாக வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. போதுண்ணே. பொதுவாக பிள்ளையை பெற்ற அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கும் நிறைய ஆசை இருந்திருக்கும் உங்கள் பிள்ளையை பெற்ற உடனே.
என் பிள்ளைய நான் படிக்க வச்சு ஒரு நல்ல வேலை இருக்கணும் அவனுக்கு. பொதுவாக நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு. என்ன தெரியுங்களா, அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டால் சொல்லுவாங்க, உங்கள் பையன் என்ன பண்ணுறான்? நல்ல வேலையில் இருக்கிறான் பிரதர், அரசாங்க வேலையில் இருக்கிறான். ஏன்? அவன் லைஃப் செக்யூர்டு, அவன் லைஃப் பாதுகாப்பாக இருக்கும் இனிமே. ஏன்? அவன் அரசாங்கத்தில் வேலை வாங்கிட்டான், நல்லா சம்பாதிக்கிறான். என் சத்தம் ஏற ஏற அங்கே எங்கோ வருது பார்த்து சொல்லுது. அரசாங்கத்தின் வேலையில் இருக்கிறதுனால அவன் லைஃப் ரொம்ப செக்யூர்டாக இருக்குது. அரசாங்க வேலை ஒரு வேலை நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கலாம். இந்த உன்னதமான வேலை உங்கள் ஆத்துமாவை பாதுகாக்கும். ஆமென் சொல்லுங்க. அன்பு தம்பி, உங்கள் விடாமுயற்சியினால், தேவன் மேலே வைத்திருந்த அன்பினால் உங்களை சேவகம் எழுதி கொண்டீர்கள். அந்த சேவகத்தில் தொடர்ந்து பயணிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். நாம் பொதுவாக சொல்கிறது எல்லாமே உலகத்தில் இருக்கிறது தான் நல்ல வேலை. என் பிள்ளை நல்லா இருக்கிறான், எப்போ சொல்லுவீங்க? ஒரு 1 லட்சம் 2 லட்சம் உங்கள் பிள்ளை சம்பாதிச்சானா நம்ம தைரியமாக சொல்லுவோம், என் பிள்ளை 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், எனக்கு கவலை இல்லை, நல்ல வேலையில் இருக்கிறான். அவங்க கேட்குறாங்களே இல்லையோ, நம்ம கூப்பிட்டு கூட சொல்லுவோம், உங்கள் பையன் என்ன பண்ணுறான்? எனக்கு நம்ம பிள்ளை என்ன பண்ணுன்னு சொல்கிறதுக்கு அடுத்தவங்க பிள்ளைய கேட்போம், உங்கள் பிள்ளை என்ன பண்ணுறான்? என் பிள்ளையா ஏதோ சின்ன சின்ன வேலை செய்கிறான், என் பிள்ளை நல்ல வேலையில் இருக்கிறான். என்ன 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 பண்ணுறான்? என் பிள்ளை 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், நல்ல வேலை. வேதம் சொல்லுது, இது நல்ல தேசம். இந்த நல்ல தேசத்தில் இந்த வேலை செய்கிறதுக்கு பார்த்தீங்களா, இதுதான் நல்ல வேலை. இதை மிஞ்சின வேலை ஒரு வேலை நல்ல வேலையே இல்லை. இந்த நல்ல தேசத்தில் கர்த்தருக்காய் பணிகள் செய்வது தான் நல்ல வேலை. நீங்கள் தேர்ந்தெடுத்தது நல்ல வேலை. நீங்கள் வாசிக்கிறேன், காண்பித்து கொடுக்கிறேனே, ஒரு வார்த்தையை நான் காண்பித்து கொடுக்கிறேன். ஒன்று தீமோத்தேயு பக்கம் 227 பக்கம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் வைக்கும்படியாக விரும்புகிறேன். 1, இது உண்மையான வார்த்தை, இது உண்மையான வார்த்தை. இந்த வார்த்தையில் கொஞ்சமும் பொய் இல்லை. இந்த வார்த்தைக்குள் ஜீவன் உண்டு. நீங்கள் வாசிக்கிற கேட்கிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கிரியைகள் செய்யும். ஊழியத்திற்கு செய்யணும்னு ஆசை இருந்தாலே நீங்கள் கர்த்தருக்காக வேலையை செய்யும்படிக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். தேவனுக்காக பணிகளை செய்யுங்கள். இது நல்ல வேலை. முதல் வார்த்தை நல்ல வேலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்வது தான் நல்ல வேலை. இதை காட்டிலும் நல்ல வேலை ஒன்றுமே இல்லை. அவருக்கு வேலை செஞ்சு அவருக்காக சாகிறது தான் நல்ல வேலை. நான்லாம் நிறைய எதிர்பார்த்தது உண்டு. நான் யாராவது கூப்பிட்டு அடிக்க மாட்டாங்களா அப்படிலாம் சில நாட்கள் எதிர்பார்த்தது உண்டு. அவருக்காக செத்துட்டா கூட ஐயா சொன்னார்ல, வரலாறு பேசப்படும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது நல்ல வேலை. அதே புஸ்தகத்தில் 13ஆம் வசனத்தில் நன்றாய் செய்கிறவர்கள், கவனியுங்கள் தம்பி, இது நல்ல வேலை, நன்றாய் செய்கிறவர்கள் நல்ல நிலையையும் கடைசி வார்த்தை அடைவார்கள். அதை தடுப்பதற்கு யாராலும் முடியவே முடியாது. இது நல்ல வேலை. இதை நன்றாய் செய்பவர்கள் நல்ல நிலையையும் அடைவார்கள். பக்கத்தில் கைப்பிடிச்சி, இது நல்ல வேலை, இது நல்லாவே செய்யுங்க, உங்களுக்கு நல்ல நிலைமை வரும், அதை யாரும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாழுக இதில் நல்ல வேலை தானே.
உடனே நம்ம நினச்சிடக்கூடாது சுகபமாக வாழ்ந்துடலாம், வேதம் சொல்லுது நல்ல வேலையாச்சு ஜாலியாக இருந்துடலாம், அப்படிலாம் இல்லை. இதற்கு பெயர் நல்ல வேலை, ஆனால் போராட்டம் உண்டு. இதற்கு பெயர் நல்ல வேலை, தீங்கை அனுபவிக்க வேண்டும். உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓடத்தில் தொடர்ந்து நீங்கள் போராடி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே புஸ்தகத்தில் நான் சீக்கிரமாய் வாசித்து காண்பிக்கிறேன். தீமோத்தேயுல 18ஆம் வசனத்தில் 1:18 நான் காண்பித்து கொடுக்கிறேன். நீ நல்ல போராட்டம் பண்ணும்படிக்கு. அதே புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. இது நல்ல வேலை, ஆனாலும் போராட்டம் உண்டு. போராடுவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீங்கை அனுபவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் வரும், இதெல்லாம் பார்ட் டைம், இதெல்லாம் பார்ஷியல், இதெல்லாமே வரும், இதெல்லாம் போயிடும். ஆனால் நிரந்தரமாக இருப்பது நாம் செய்கிற உன்னதமான வேலை மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் நல்ல வேலை ஒருவேளை உங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருக்கலாம். இந்த உலகத்தையே நீங்கள் ஆதாயம் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் உங்கள் ஆத்துமா நஷ்டப்பட்டால் அதனால் வருகிற லாபம் என்ன? உங்கள் ஆத்துமாவை தேவ சமூகத்தில் சேர்க்கிற உன்னதமான பணிகளை செய்ய துவங்குகிற என் அன்பு தம்பிக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். நல்ல வேலை, நன்றாய் செய்யுங்கள். நல்ல நிலையை அவரே உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார் அவர். கண்களை மூடி நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில். நல்ல தகப்பனே, இந்த மதிய பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பு சகோதரனை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் இந்த நாளில் பிதாவை உமக்காக ஜனத்திற்காக திறப்பட நிற்கும்படிக்கு தன்னை சேவகம் எழுதி கொண்ட அன்பான தம்பியை குடும்பத்தாரை கரத்திலே கொடுக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடும்படிக்கு பிதாவே உமக்காக செய்கிறது நல்ல வேலையை தேர்ந்தெடுத்தபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் நீர் உயர்த்தும்படிக்கு பிதாவே இதை நன்றாய் செய்யத்தக்கதாய் நல்ல நிலையும் அடைந்தார்கள் எழுதப்பட்டிருக்கிறபடியே பிதாவே நீரே உடைய வார்த்தையின்படியே இங்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படியே பிதாவே நீர் உயர்த்த வேண்டுமா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை உம்முடையது பிதாவே, இந்த வார்த்தைக்கு உம்முடைய ஜீவன் உண்டு ஆண்டவரே. பிள்ளையை உயிர்ப்பிக்க பண்ணுகிற தேவ வார்த்தைக்குள்ள ஜீவன் பிதாவே மகனை தொடர்ந்து நடத்துவதாக. வார்த்தை பிதாவே எங்களுக்காய் திருப்பிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் கிருபையாக இந்த 2வது உபவாச நாளையும் ஊழிய பிரதிஷ்டையையும் ஆண்டவர் கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி நாம் எல்லாரும் தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இறுதியாக நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அருமையான ஐயா ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் கூறுவார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஐயா ஜெபம் பண்ணு. இயேசுவே ரட்சகா, தேவனே ராஜா, என் இயேசுவே என் ரட்சகா, என் தேவனே என் ராஜா. வருஷங்களின் நடுவிலே உக்கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். இந்த உபவாச நாட்களில், இந்த வருஷத்தின் நடுவில், இந்த 6ஆம் மாதம் முடிவில் தேவன் வந்தார், நின்றார், பார்த்தார், பூமியை அளந்தார் என்று விளங்க பண்ணோப்பா. உன் சமூகத்தில் காத்திருக்கும் போது கிடைக்கிற இந்த பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. த ராக் ஆஃப் இஸ்ரேல் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் எளிய பிரதிஷ்டை, அதற்காக நீங்க தெரிந்து கொண்ட கிருபா பாத்திரம் டேவிட், அவர் நிமித்தம் நாங்கள் எல்லாம் ஆலயத்தில் கூடவும் ஜெபிக்கவும் சில மணி நேரம் உன் பாதத்தில் உட்காரவும் கிருபை கிடைச்சதப்பா. நன்றி. திரும்ப எங்கள் சந்திப்பு எப்போ இருந்தாலும்
அதற்கு முன்னாலும் ராஜரீகம் உமது அடியாரை இன்னும் பலப்படுத்தி, ராஜரீகம் அவர்களை இன்னும் பூரிப்பாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதே உம் தயவுள்ள கரம் எல்லார் மேலும் அமரும்படி நான் செபிக்கிறேன். Upon every servant who is present here, upon every believer who is standing here, upon every daughter who is standing, God. நன்றி. பாஸ்டர் கெர்ஷோனுக்கு இந்த நாற்காலிக்குரிய மக்களை தந்துருங்க ஆண்டவரே. இது நெருக்கமாக இருக்கு, இன்னொரு இடத்த வேலை பேசுகிறோன்ற அளவு அவரை உயர்த்திருங்க. அவரோட திறப்பில் இருக்கிற ஆண்டவரை ஜெயபால் அவர்களை நீர் பயன்படுத்தி இவங்க 2 பேர் சேர்ந்தா 1000ன்னு சொல்கிற நாள் வரட்டும். ஒருவன் தானேப்பா, நன்றி. 2 பேர் சேர்ந்தா 10,000ன்னு எழுதி வச்சிருக்கிறீங்களே, ஆசீர்வச்சிருங்க. அப்படியே ஆண்டவரை எங்கள் பாஸ்டர் பொன்ராஜ் அவர்களை பலப்படுத்தி பலமுள்ள வருஷங்களை தந்துருங்க ஆண்டவர். இந்த பலிப்படுத்த விட்டு இறங்கும் போது நம்ப முடியாத பலன் அவருக்கு தந்துருங்க ஆண்டவர். லைக்வைஸ் எவ்ரி சர்வன்ட் காட், உன் கரத்தில் எங்களை ஒப்படைச்சு ஜெபம் பண்றோம். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஒன்றான மெய் தேவனாகிய சிருஷ்டி கர்த்தாவின் தேவாசீர்வாதம் உலகம் முடியும் வரை நம்மோடு இருப்பதாக வாக்களித்த நமது ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பரிசுத்தாவியாய் தேற்றவாளனாய் நம்மை நீதிக்குள்ளும் சத்தியத்துக்குள்ளும் நாள்தோறும் நடத்தும் ஆவியானவர் அனுக்கிரகம் நம் அனைவரோடும் சபையின் மக்களாய் இருக்கிற யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். எனக்கு சில பேர்லாம் மறந்து போகுது. இப்போ பாஸ்டர் பொன்ராஜ் என்ற பேர் கூட நான் ரொம்ப நேரம் யோசிக்கிறேன். அதனால் உங்கள் பேர் சொல்ல ஓட்டக்கோயில் பாஸ்டர் பேரை சொல்ல முடியல, கிங்ஸ்லி. அதனால் இங்கேயும் சில எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இருக்கிறீங்க. இந்த பின்னால் பீரோ பக்கத்தில் இருக்கிறவர் பால்ராஜ் பேர் எவ்வளோ நேரம் யோசிக்கிறேன். அதனால் உங்களை மறந்துட்டேன், வந்து பார்க்கலன்னு கேஸ் எல்லாம் போடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அப்படி வலது கருத்தை தலையின் மேலே வைத்து, நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளேன், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது, தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை, தோல்வியில்லை, சாத்தான் தோற்கடிக்க முடியாது, தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தோற்கடிக்க முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. கடைசியாய் ஒரு நிமிஷம் அருமையான சகோதரன் டேவிட் முன்பாக வந்து உங்களுக்கு நன்றி சொல்லி அவர் என்ன செய்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு சொல்லுவார். பிரைஸ்லாம். நான் ரொம்ப அதிக நன்றியை சொல்லணுன்னா எங்கள் பாஸ்டருக்கு தான் நான் சொல்லணும். அவரை குறித்து நான் சொல்லணும் அப்படின்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு புக்கில் தான் எழுதணும். நான் சின்ன வயசில் இந்த சர்ச்சுக்கு வந்தப்போ ஒரு 20 வயசு இருக்கும். அப்போ பாஸ்டர் வந்து அப்போ பஸ்ஸுக்கு கூட அப்போ எனக்கு காசு இல்லை. அப்போ நான் வேலை கூட செய்யாமல் தான் இருந்தேன். எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு. அப்போ பசங்களெல்லாம் கூப்பிட்டு வருவேன். அப்போ பஸ்ஸுக்கெல்லாம் காசு கொடுத்து 100 ரூபா காசு கொடுத்து அப்போவே என்னை என்கரேஜ் பண்ணுறது. அதே போல் வயசில் சின்னவன் அப்படிங்கிறதெல்லாம் இது வரைக்கும் அவர் பார்த்ததா நான் ஒரு டைம் கூட பார்த்ததே கிடையாது. ஒரு சின்ன பிள்ளைங்க வந்தால் கூட எந்திரிச்சு நின்று உட்காருங்க அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் தான். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் ஊரில் வந்து
ரொம்ப துன்மார்க்கமாக தான் நான் வாழ்ந்தேன். அப்போ சபைக்கு வந்தப்போ அதெல்லாம் எனக்கு புதுமையாக இருந்தது. டேவிட் சார் தான் இன்ன வரைக்கும் சொல்கிறாரு, அன்னைக்கு என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மரியாதையோடு கூப்பிட்டாரோ இன்னைய வரைக்கும் அதுதான். ஒரு சிலர்லாம் கொஞ்சம் மாறுவாங்க, ஆனால் அன்னைக்கு எப்படி கூப்பிட்டாரோ அதே மரியாதையோடு தான் இன்றைக்கும் கூப்பிட்றாரு. நான் அன்னைக்கு எப்படி பாஸ்டர்கிட்ட பேசணுனோ அதே போல் தான் இன்றைக்கும் பேசுகிறேன். அல்லேலூயா. அதுபோல் நான் பாஸ்டருக்கு நான் ரொம்ப இது வரைக்கும் டிஸ்கரேஜ் பண்ண பழக்கமே கிடையாது. இப்போ ஏதாவது நான் தப்பாக பண்ணால் கூட மனசு நோகிற மாதிரி நோஸ்கட் பண்ணுறது, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இது வரைக்கும் ஊழியத்துலேயும் எதுலேயுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. என்கரேஜ் பண்ணி ஓடுங்க கர்த்தருக்காக அப்படின்னு என்கரேஜ் பண்ணதை தான் பார்க்க முடியும். இது வரைக்கும் ஒரு ஊழியக்காரராகவே எங்ககிட்ட ஒரு அடையாளமாக, ஒரு கோவப்படாமல் ஊழியக்காரருக்குரிய அடையாளத்தோடு இருந்தார். அவரை பார்த்து நான் அநேக நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அவர் பிரசங்கம் பண்ணி கற்றுக்கிட்டதை விட நான் அவர் முன்மாதிரியாக இருந்த குணாதிசயங்கள் தான் என்னை அதிகமாக என்னை மாற்றினது. அதுதான் என்னால் சாட்சியாக சொல்ல முடியும். அதை நான் 100க்கு 100 சொல்ல முடியும் என்னால். அவருடைய பிரசங்கம் என்னை மாற்றினதை விட அவருடைய குணாதிசயம் தான் என்னை அநேக விஷயத்தை மாற்றினது. பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சகிப்புத்தன்மை, நம்மளாலாம் சகிக்கவே முடியாது. எல்லாமே தெரியும், நம்மளுடைய குறைவுகளே தெரிஞ்சாலும் அதை பொருட்படுத்தாமல் அப்படியே எப்பொழுதும் போல் சிரித்த கர்த்தருக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷத்தோட அப்படி தான் பாஸ்டர் இருந்தாங்க. உண்மையிலே நான் பாஸ்டர் கீழே வளர்ந்தது எனக்கு மிக பெருமையாக தான் இருக்குது. பாஸ்டர் தேங்க்யூ பாஸ்டர், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் நான் நிறைய சொல்லணுன்னா நான் அதான் சொல்கிறேன், நிறைய எழுதணும், நோட்ஸில் கூட குறித்து வச்சுருக்கேன். நிறைய நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் ஐயாவுக்கும் வெஸ்லி ஐயாவுக்கும் நான் மிகுந்த நன்றி சொல்கிறேன். இந்த ஊழியத்தில் நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னோடனே ஐயா கடன்லாம் இருக்கே எப்படி அப்படின்னாங்க. இல்லைங்க ஐயா, அப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டேங்க ஐயா அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு. அப்போ ஐயா சொல்லும்போது என்கிட்ட என்ன ஆண்டவர் பேசுகிறாரோ அந்த வார்த்தையை ஐயா யதார்த்தமாக நான் சொல்லாமலே சொல்லுவாங்க. அடுத்தது ஐயா என்ன சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையை ஆண்டவர் என்னோட பேசுவார். அதுபோல் ஒரு நல்ல ஆலோசனை எனக்கு ஊழியத்தில் கொடுத்தாரு. அதன்படி என்னை ஆண்டவர் வழி நடத்தினார். இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் மிக நேர்த்தியாக என்னை நடத்தி கொண்டு வந்தார். ஐயா தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஐயா. அதுபோல் இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக ஒரு அங்கீகாரம் எனக்கு இருக்குது அப்படின்னா பாஸ்டர் ஜேம்ஸ் ரிடர்ன் தான். தேங்க்யூ அண்ணே. அதாவது ஊழியம் செய்கிறதுக்கு அநேகர் என்னை உற்சாகப்படுத்தினவங்க உண்டு. ஆனால் பாஸ்டர் ஜேம்ஸ் ரிடர்னை நீ ஊழியம்தான் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி என்னை ஒவ்வொரு முறையும் எச்சரிப்பு கொடுத்து, நீ ஊழியம் எங்கே செய்கிற, ஊழியம் செய்கிறியா இல்லையா, நீ சபைக்குள்ளேயே இரு, போதருக்கு உள்ளே அடங்கிரு, ஆனால் ஊழியம் செய்யாமல் மட்டும் இருக்காதுன்னு என்னை ஒரு ஊழியக்காரனாகவே என்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஒரு ஊழியக்காரனாக எனக்கு ஒரு அங்கீகாரத்தை பைபிள் காலேஜில் படித்து அங்கே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. பாஸ்டர் ஜேம்ஸ் ரிடனுக்கு நன்றி. அதேபோல் பாஸ்டர் ஜெயா, நான் சின்ன வயசில் நாங்கள் வாலிப பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது இந்த வாலிபர் கூட்டத்துக்கு அண்ணனுக்கு தெரில பெரம்பலூர் அங்கெல்லாம் கூப்பிட்டு போய் ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் அவருடைய ஊழியத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் வந்தப்பையும் ஏதாவது ஒரு ஹெல்ப்புனாலும் எப்போவுமே அண்ணன் தான் செய்வாங்க. என்ன அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம்னா எப்போவுமே வாங்குகிற பழக்கமே கிடையாது. எப்போவுமே அவர் தான் செலவு பண்ணணும், கொடுக்கணும்னு நினைப்பார். அதில் நாங்கள் பாஸ்டர் எல்லாருமே முயற்சி எடுத்து தோல்வியை தான் சந்திப்போம். எப்போவுமே செலவு பண்ணுறதும் கொடுக்கணும், ஊழியத்துக்கும் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க அண்ணே. தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ அண்ணே. இன்னும் அநேக ஊழியர்கள் இருக்கீங்க. நான் நிறைய பேர்த்துக்கு நான் நன்றி சொல்லணும், அநேகர் நான் பேர் சொல்லணும், சொல்ல முடியாது, டைம் இல்லை. எல்லாருக்கும் நான் தேங்க்யூ சொல்கிறேன். தேவ பிள்ளைகள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன், எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்கிறேன். ஆமாம், கிங்ஸ்லி பாஸ்டருக்கும் இப்போ ஊழியத்தில் அவர் கிங்ஸ்லி பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாப்புல, பிரதர் உங்கள் மேலே ஊழிய அழைப்பு இருக்குது. எப்போன்னா பல வருஷம் இருக்கும். அப்போ சொன்னபோது எனக்குள்ளே உள்ள அழைப்பை நான் அவர்கிட்ட சொன்னேன். அவராலையும் நம்ப முடியல. அப்போ கர்த்தர் அவரோட கூட பேசி, பிரதர் கர்த்தர் உங்களை இந்த ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்னோட கூட தெளிவாக அவர் சொன்னார். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் எனக்கு சொல்லிட்டார், பிரதர் உங்கள் மேலே ஊழிய அழைப்பு இருக்குன்னு. இப்போ அவரோட கூட நான் ஊழியத்துலேயும் இணைஞ்சி செய்கிறேன். அவர் எனக்கு ரொம்ப ஊழியத்தில் நிறைய ஆலோசனை, ரொம்ப நிறைய காரியங்களை சொல்கிறார். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ. சாப்பாடு ஒழுங்கு பண்ணியிருக்கோம், எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.